ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சேன்னு வாங்க பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப், கோதுமை மாவு 1/2 கப் போட்டு அதில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மார்னிங் தோட்டத்துக்கு போயிட்டு முருங்கைப்பூ 1 கப் பறிச்சிட்டு வந்தேன். அதை கழுவி எடுத்துட்டு அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா அது தோசை மாவு மாதிரி ஆகிடும். அதனால் அடைப்பதத்துக்கு நம்ம தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கும் போது தான் ராகி அடைக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு எதுங்க பீஸா, பர்கர், நமக்கு கிடச்சதெல்லாம் முருங்கைக்கீரை போட்ட இல்லை முருங்கைப்பூ போட்ட ராகி அடை, நெய் போட்டு தேங்காய் போட்டு நாட்டு சர்க்கரையில் வெல்லம் சேர்த்துக்கிட்ட இனிப்பு அடை, இந்த மாதிரியான பொட்டுக்கடலை உருண்டை, கடலைப்பருப்பு உருண்டை, இதெல்லாம் தான் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. வாழைப்பூ வடை, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சாப்பிட்டு எடுத்துருக்கோமே தவிர நம்ம பீஸா பர்கர் லைனுக்குள்ள போனதே இல்லை. நம்ம இந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலுமே நம்ம போனதில்லை. இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு அடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிவிட்டு தட்டியிருக்கேன். 2 பக்கமும் சேர்ந்து நல்லா வெந்து வரத்துக்கு குறைஞ்சது 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் ராகி நல்லா வெந்து வரும். அதுதான் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். இப்படி டபுள் சைடும் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, பெண்கள், குழந்தைங்கள்னு இப்படி எல்லாருமே இது எடுத்துக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்க ஃபுட் இது. வெயில் காலம் வந்தாலே நம்ம கேழ்வரகு, கம்பெல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை வேக வச்சுருந்தேன். முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஸ்வீட் கார்னும் வேக வச்சுருந்தேன். இதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ராகி அடை, ஸ்வீட் கார்ன், முட்டை பாயில் பண்ணது. இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.